ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரமாதமான ஒரு உணவு, அதாவது துவையல் ரெசிபி. அதுக்கு கொள்ளு துவையல், கொள்ளு இருக்கு இல்லையா, அது எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஒரு ஹாஃப் அ கப்பு ப்ளஸ் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தனியா அது 1 டேபிள் ஸ்பூன், ப்ளஸ் காஞ்ச மிளகா ஒரு 6, புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு, தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 கப் கொத்தமல்லி, அதுவுமே ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டான்னா விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம், அந்த பருப்பு வகைகள் எல்லாமே. இது கொள்ளு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, இதில் நிறைய விட்டமின்ஸ் கூட இருக்குது. இது குதிரைக்கு தான் போடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குதிரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது, எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு பார்ட் எடுத்தாலே பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ், மெயினாக வெயிட் லாஸ், ஜிம் அந்த மாதிரி போகிறத விட நீங்கள் கொள்ளு எதனா ஒரு ரூபத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ளஸ் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சூப் மாதிரி செய்யலாம், துவையல் மாதிரி செய்யலாம், தோசை செய்யலாம், நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது தீஞ்சு போயிடக்கூடாது, கருப்பாயிடக்கூடாது. கருப்பாயிட்டுனா கசப்பாக இருக்கும். அதனால் பார்த்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்ல ஒரு நல்ல சிகப்பு நிறம், கோல்டன் கலர் வர்ற மாதிரி வரும். இந்த பாருங்கள், 1 2 மாறிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கணும். பிளாக் கலரில் மாறக்கூடாது. பிளாக் கலரில் மாறிச்சுன்னா நல்லா இருக்காது, கசப்பு தன்மை கொடுத்துரும். இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ணில் எதனா அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட அதுக்கு மெடிசன் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் இது எடுத்துக்கிட்டாலே போதும். மெயின் டைஜஷன் ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம். இது சளி, இருமல், கோல்டு, காஃப், ஃபீவர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா இது ரொம்ப ஹீட் இல்லையா, அதனால் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் ஹீட் பாடி இருக்கிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, கம்மியான லெவலில் எடுத்துக்கோங்க. கொள்ளு ரசம் சாப்பிட்லாம், கொள்ளில் மசியல் சாப்பிட்லாம், கடையல் சாப்பிட்லாம், நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இன்டிஃபைனபிள், அன்டிஸ்கிரைபபிள். இது இந்த துவையல் சாப்பிடுங்க. இட் வில் பி ஆப்ட் ஃபார் இட்லி, தோசை, ரைஸ். நல்ல சூடான ரைஸில் நெய் கொஞ்சம் போட்டுட்டு இந்த துவையல் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஓகே, இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த அந்த பருப்பு வகைகள் வறுத்துக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா ப்ளஸ் இந்த காஞ்ச மிளகா அதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கருகிடக்கூடாது, பார்த்து கருக்காமல் நல்ல கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துக்கோங்க. இதில் ஜீரகம், மிளகு சேர்க்குறதா இருந்தாலும் உங்களுடைய ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி சேர்க்கலை, நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கொள்ளு நான் காமிக்கும் போது என்ன கலரில் இருந்தது, வறுத்த பிறகு எந்த கலரில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ப்ளஸ் இந்த தேங்காவையுமே நான் வதக்கி எடுத்துக்கிறேன். தேங்காய், புளி எல்லாமே.
அதே மாதிரி பூண்டும் போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இது கடாயோட சூடு இருக்கும், அதிலே கூட கலர் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நான் இதிலே வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இது ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கூல் ஆன உடனே நம்ம வந்து அதை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கொள்ளு பவுடர் பண்ணியாச்சு. அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, இதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு அரைஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான கல் உப்பு. ப்ளஸ் நான் வந்து 1 கப் வந்து கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் ப்ளஸ் வந்து கருவேப்பிலை நான் கிள்ளி வச்சுருக்கிறேன். எப்போயுமே கருவேப்பிலை கிள்ளி போடுங்க, அப்படியே போடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். வாவ், சூப்பர்! அருமையான சுவையில் கொள்ளு துவையல் இட்ஸ் ரெடி. இது ஒரு நல்ல மருந்து. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுது, ப்ளஸ் வெயிட் லாஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இட் வில் பி ஆப்ட் ஃபார் இட்லி, தோசா அண்ட் ரைஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் South Style channel, like, comment and share with your friends, relatives and neighbors, and thanks for watching.